Good morning, student. Today we will see in the ninth English Unit 2 Prose. I can't climb trees anymore. Written by Ruskin Bond. So, what is meant by I can't climb tree anymore? So, it was an old man. So, he cannot climb on the tree. So, now if you have you ever tried swinging from a tree? So you're thinking if you go to the nearby the house and you having swinging, have tried to swinging from the tree, அதாவது ட்ரீயில் ஊஞ்சலாடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயாவது நீங்கள் பக்கத்தில் இருந்த ட்ரீலையோ இதையாவது ஊஞ்சலாடி இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. தென் read the story given flow, find out why the visitor feel that he can't climb tree anymore. ஸோ ஃபைண்ட் தி ஸ்டோரி ஃபுல்லாக படிங்க. எதனால் அந்த ஓல்டு மேன் என்னால் ட்ரீ ஏற முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் listen. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. He hadn't changed much. The old house, built with the solid blocks of granite, wasn't altered at all. So he stood on the grass verge. Grass verge means on the border. Border சொல்லும்ல. So he stand out of first form, stood. So அவர் நின்றுருக்கார் அந்த பார்டரில். எங்கே இருக்கார்? அந்த சைடு ஆஃப் த ரோட் அண்ட் த லுக்டு ஓவர் த கார்டன் வால் அண்ட் த ஓல்டு ஹவுஸ். அந்த பழையமான ஹவுஸுக்கு வெளியில் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு கீழே ஒரு கிராஸ் மாதிரி அந்த புல்வெளி தரையாக இருக்குது. அங்கேருந்து எட்டி பார்த்துட்ருக்காரு அந்த வீட்டை. இட் ஹேடன்ட் சேஞ்ச்டு மச். ஸோ இட் இஸ் நாட் சேஞ்ச்டு மச். அதிகமாக இது எதுவும் சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, த ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் wasn't altered at all. ஸோ இந்த ஆல்டர்டு சேஞ்சுடு. ஸோ இந்த கிரானைட் அந்த ஹவுஸ் ஃபுல்லாக எப்படின்னா கிரானைட்டால் கட்டப்பட்டது ஃபுல்லாகவே. அது எந்த சேஞ்சஸும் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் தேர் வாஸ் எ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வேர் ஃபீவர் ட்ரீஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீவர் நியூ பக்கத்தில் ஒரு நியூவாக ஒரு ஹவுஸ் வீடு மட்டும் கட்டியிருக்காங்க. அண்டு அதை சுற்றி ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறையா ஃபீவர் ட்ரீஸ் கொஞ்சம் ட்ரீஸ்லாம் இருக்குது. அது மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹி வாஸ் glad to see the jackfruit tree still stood out the side of the building, casting its shade on the wall. So he was glad means happy. சந்தோஷத்தில் அவர் பார்த்தோம். எதை பார்க்குறாரு? ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, அந்த பலாமரத்தை பார்த்தோன்னா அவர் ஹாப்பி ஆகிறாரு. ஸோ ஸ்டில் ஸ்டுட், ஏன்னா ஸ்டில் இன்னமும் அந்த ட்ரீ வந்து அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அட் த சைட் ஆஃப் த பில்டிங் casting means spread or throwing. casting means spread or throwing, அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்குது. இட் இஸ் said on the wall. ஸோ அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயோட சேடோ ஸ்ப்ரெட்டிங், அந்த casting on the wall, அந்த சோத்து மேலே ஃபுல்லாகவே பறந்து விரிஞ்சிருக்குது. அந்த சேடோ நிழல் வந்து விழுந்திருக்கு. Then he remembered his grandmother saying. So that time is the author remembered his grandmother what she said அப்படின்னு சொல்கிறது அவங்க கிராண்ட்மதர், அவங்க பாட்டி சொன்னது ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. என்ன சொன்னாங்க? A blessing rests on the house where the shadows of the tree falls, and so the present owner must also be receiving the tree's blessing. So the blessing rest on that house. ஸோ அந்த சேடோ, ஒரு ட்ரீயோட சேடோ நிழல் வந்து எந்த வீட்டு மேலே படுதோ அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீ வந்து அவங்கள ஆசீர்வதிச்சு, அதாவது வாழ்த்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அட் த ப்ரெசன்ட் ஓனர், இப்போ இருக்கிறவங்களும் அந்த ரிசீவிங் ஆஃப் த ட்ரீஸ், அந்த ட்ரீஸோடைய ப்ளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. Then at the spot where he stood there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. So that time another one, as a spot he stood there and had once been turnstile அந்த இரும்பு கதவு ஒருத்தர் மட்டும் போகிற மாதிரி அந்த கேட் இருக்கும்லம்மா முன்னாடி வாயில் என்ட்ரன்ஸில், அதில் வந்து அப்போ வந்து நம்மளாம் அதில் ஏறிட்டு
கேட்டில் ஏறிட்டு அப்படி போய் முன்னாடி பின்னாடி விளையாண்டுட்ருப்போம். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. த டர்ன் ஸ்டைல் அஸ் எ பாய் ஹி வுட் ஸ்விங். அதில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போது கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் ஹி வாஸ் குவைட் டைஸினா மயக்கம் வருது. ஃபீல் அன்ஸ்டெடிலி அப்படின்னு நிற்க முடியாது, தள்ளாடுற வரைக்கும் நான் அதில் போய் நின்று ஏறி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன் அந்த கேட்டில், அந்த டர்ன் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் நவ் த டர்ன் ஸ்டைல் வாஸ் கான். அது மட்டும் இப்போ அந்த டர்ன் ஸ்டைல் வந்து காணோம், எடுத்துட்டாங்க. தென் த ஓப்பனிங் வால்ட் அப். ஸோ அதை எடுத்துட்டு சுவர் எழுப்பிட்டாங்க, அந்த இடத்த சுவர் எழுப்பிட்டாங்க. டால் ஹாலிகோக்ஸ் grow on the other side of the wall. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹாலிகோக்ஸ் ஒன் ஆஃப் த பிளான்ட் ஒரு கொடி மாதிரி அதிகமாக ஃப்ளவர், ரொம்ப மோர் ஃப்ளவர் பேர்ட்ஸ், அதில் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கிற மாதிரி நிறைய இருக்கும் அந்த ஒரு பிளான்ட்டு. அது வந்து அந்த சவுத்து மேலே ஃபுல்லாகவே அந்த சைடில் ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. தென் what are you looking at? So it was a disembodied voice at the first moment. Later a girl stood framed between dark red hollyhocks staring at a man. So what are you என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. டிசம்பாடின்னா செப்பரேட்டட் த பாடி மட்டும் செப்பரேட்டாக இருக்கும், வாய்ஸ் தனியாக வரும். ஸோ இட் வாஸ் எ டிசம்பாடிட் வாய்ஸ் அட் த ஃபஸ்ட் மூமெண்ட்னா அட் த டைம், அந்த கணத்தில் ஒரு வாய்ஸ் மட்டும்தான் வந்து கேட்டுச்சு. பட் நோ மேன், அந்த யாரையும் பார்க்கல. லேட்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு எ கேர்ள் ஸ்டுட் ஃப்ரேம்டு பிட்வீன் த டார்க் ரெட் ஹாலிகாக்ஸ் ஸ்டேரிங் அட் எ மேன். அப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தா. இங்கே அந்த டார்க் ரெட் ஹாலிகாக்ஸ் அந்த செடிகளுக்கு புதர் கட்டிய இதில் டார்க்காக அங்கே ஸ்டேரிங்னா முறைச்சி பார்த்துட்ருக்குது. அந்த மேன் வந்து அப்படியே உத்து பார்க்குறது அந்த மேன் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா. தென் சி வாஸ் ஒன்லி 12 or 13 வித் லைவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர். ஸோ அவளுக்கு இப்போ இருந்த வயசு என்ன இருக்கும், 12 or 13, 12-13 தான் இருக்கும். அண்ட் லைவ்லி ஹைஸ், அப்படி உயிரோட்டம் உள்ள கண்களோடைய அவள் லாங் பிளாக், ரொம்ப அப்படி நீளமான கருமையான கூந்தலோட அவள் இருந்தா. தென் ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ் isn't yours, he asked. So I am looking at the house. So that man said, the author said, I am looking at the house, is it yours, உங்களுடையதா அப்படின்னு he asked the girl. அந்த கேர்ள்கிட்ட கேட்குறான், நான் அந்த வீட்டை பார்த்துட்ருக்கேன், இது உங்களுடைய வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் no, it's my father's. Why do you want to buy it? No, இது என்னுடையது இல்லை, இட்ஸ் மை ஃபாதர்ஸ், என்னுடைய அப்பாவது. ஏன் நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அடுத்தது தென் அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஹீ இஸ் ஒன்லி எ கலர்னல். கலர்னல் மீன்ஸ் ஆர்மி ரேங்க். ஆர்மி ஆஃபீஸர்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேங்க்கு கொடுப்பாங்க. அந்த ரேங்க்கில் இது ஒரு போஸ்டிங் மாதிரி. ஸோ ஒன்லி கலர்னல், ஹி ஆஸ்க்ட் ஒன்லி கலர்னல் தானா அப்படிங்கிறார். வெல், நல்லது. ஹீ ஷுட் ஹாவ் பின் எ பிரிகாடியர் பை த நவ். ஸோ அவர் நெக்ஸ்ட் டு கலர்னல். பிரிகாடியர் மீன்ஸ் நெக்ஸ்ட் டு கலர்னலுக்கு அடுத்து வர போஸ்டிங் வந்து அந்த ரேங்கு பிரிகாடியர் அப்படிங்கிறது. இப்போ அவர் வந்து he should have been a brigadier by now. இப்போ அந்த மாதிரி பிரிகாடியராக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் த மேன் burst out laughing. ஸோ த மேன் burst out laughing, அப்படி வாய் விட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. It's not a funny, that girl said, it's not a funny, she said, and even mummy says he should be a brigadier. ஸோ இது வந்து சிரிக்கிறது ஃபன்னி, காமெடி இல்லை. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, even mummy said should be a brigadier, பிரிகாடியராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தென் த ஆத்தர், it was on a tip of the tongue and to make a witty remark, perhaps that why he is still a colonel, but he didn't want to give offense. ஸோ the tip of the tongue னா நாக்கு நுனியில் வந்துருச்சுமா அவர் சொல்கிறதுக்கு. எப்படின்னா perhaps that why he is still colonel, ஏன் இன்னமும் கலோனலாகவே இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறது வந்துட்டார். ஏன்னா அம்மா வந்து இப்படி இப்போ சொன்னதுனால தான் அவர் இன்னமும் கலோனலாக இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அவர் வந்துட்டார். ஸோ ஆனால் சொல்லலை, பட் he didn't want to give the offense இன்சல்ட்ஸ் பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணல. தென்
They stood on either side of the wall, appraising each other. ஸோ இந்த பொண்ணு அந்த ஆப்போசிட் வால், அந்த வால் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இருக்குது, இவரு வெளியில் இருக்கார், ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்ரைசிங் ஈச் அதர், ரெண்டு பேரும் அசஸ் பண்ணிக்கிறாங்க. அசஸ்மெண்ட், அப்ரைசிங், அசஸ் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. Do you want to buy it? No, he said. So another one time that girl asked to you, do you want to buy it? நீங்கள் மறுபடியும் வாங்க விரும்புகிறீங்களா? நோ, he said. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Then well, she said, if you don't want to buy the house, what are you looking at? ஸோ நல்லது. ஸோ ஒய், நீங்கள் வாங்கவே விரும்பல அந்த ஹவுஸை, ஏன் வந்து இது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. தென் ஐ யூஸ் இட் டு லிவ் த ஹேர் 25 years ago as a boy, as a young man, and then my grandfather died and we sold. Grandmothers died and we sold the house and went away. So I used to உங்கள் பாரு மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்டு டு நான் அப்போ யூஸ் பண்ணி அப்போ இந்த ஹவுஸில் இருந்தேன். எப்படின்னா 25 years பிஃபோர் முன்னாடி இருந்தேன். ஆஸ் ஏ பாயாகவும் அல்லது யங்மேனாகவும், அடுத்தது யங்மேனாகவும் நான் இங்கே இருந்தேன் இது வரைக்கும். அண்ட் தென் மை கிராண்ட்மதர் டைட், நிறைய பாட்டி இறக்குற வரைக்கும் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ட் வி சோல்டு த ஹவுஸ் அண்ட் த வெண்ட் அவே. அதுக்கப்புறம் நாங்கள் சோல்டு ஃபாஸ்ட் ஃபார்ம், வீட்டை விற்றுட்டு நாங்கள் வேறு பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி the author said, the old man. Okay, she was silent for a while, taking in this information. So at the time the girl gathered the information, she was silent. So then she said, and you would like to buy it back now, but you don't have the money. He didn't look prosperous. ஸோ அட் தட் டைம் தி கேர்ள் ஆஸ்க்டு, இப்போ உங்கள்கிட்ட மறுபடியும் வாங்கலாம்ல, பிடிச்சிருந்தா மறுபடியும் வாங்கலாம்ல, ஆனால் உங்கள்கிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹி டிடன்ட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ்னால் ஃபினான்சியலி அஃபெக்டட், அதாவது புவர் பீப்புள் மாதிரி தெரியுவாங்க, அவங்க தான் அந்த ப்ராஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா, அந்த தோற்றத்தை பார்த்தோன்னா அந்த பொண்ணு அப்படி கேட்குது. Then, no, I wasn't thinking of buying it back, wanted to see it again. That's all. ஸோ நோ, எனக்கு அது மறுபடியும் அந்த வாங்குகிற தாட்டே இல்லை, அந்த திங்கிங்கே இல்லை. ஸோ நான் வாண்டட் டு see it again, மறுபடியும் நான் பார்க்கணும். பையிங் இட் பேக், வாண்டட் டு see it back, மறுபடியும் நான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்தேன். தட்ஸ் ஆல். ஸோ ஹவு லாங் ஹேவ் யூ லிவ்ட் இன் இட்? ஸோ தட் கேர்ள் ஆஸ்க்ட் டு ஹவு லாங் ஹேவ் யூ லிவ் இட், எவ்வளோ வருஷம் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு. The man asked, the old man asked, how long have you lived in it? எவ்வளோ வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அந்த மேன் கேட்குறாரு. Only 3 years, she smiled. ஒன்று அவள் சிரிச்சிட்டு 3 years, that girl smiled and said only 3 years. And would you like to come in and look more closely? ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறீங்களா, நீங்கள் விரும்பினா உள்ளே வந்து பார்க்கலாம், ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் கேட்குறா. wouldn't your parents mind? அப்பா அம்மா எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா? he asked. Then they have gone to the club and they won't mind. I am allowed to bring my friends home, even elderly friends like me. ஸோ தே ஹேவ் கான் டு கிளப். அவங்க தட் கேர்ள் செட், அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்கே போயிருக்காங்க, கிளப்புக்கு போயிருக்காங்க. தே ஓன்ட் மைண்ட், எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி ஐ எம் அலவுட் டு பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் அலோவ் பண்ணியிருக்கேன், என்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோமுக்கு, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், எதுவும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் சொல்கிறான். ஸோ சடன்லி தட் ஆத்தர் ஆஸ்க்டு, ஈவன் எல்டரி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, இந்த மாதிரி ஓல்டான வயசான மனிதர்களையும் கூப்பிட்டு வந்திருக்கியா, ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? த கேர்ள் ஆஸ்க்டு, ஓ ஜஸ்ட் எ மிடில் ஏஜ், ஜஸ்ட் ஒரு நடுத்தர வயது தான். பட் ஃபீலிங் யங் டுடே, நவ் ஐ எம் ஃபீலிங் யங் டுடே, இப்போயும் இளமையாக நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். And to prove it, that he decided he had a glimpse over the wall instead of going round to the gate. So the old man proved the young man, அதாவது நான் இளமையானவன் அப்படிங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோயிங் த ரவுண்ட், அந்த சுற்றி வந்து அந்த கேட்டில் பூந்து வரதுக்கு பதிலாக என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக அந்த அந்த வால் மேலே ஏறி மேலே ஏறி அந்த பக்கம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. Then he got up on the wall all right, but he had rest there, breathing heavily. So suddenly that old man climbing on the wall, so rest on the wall. So it was a old man. So அந்த வால் மேலே ஏறணும்னா ரொம்ப அப்படியே breathing heavily, மூச்சு அப்படியே வாங்கிட்டு இருக்கு, அது மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. It was a middle aged man.
He was a middle-aged man. So, on the flying trapeze, he muttered to himself. So, muttered means low sound. அப்படியே அவனுக்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்குது. Trapeze means அந்த சர்க்கஸ் பார்த்துருப்பீங்களாம்மா, ரெண்டு சைடும் ஒரு, அது பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க. ரெண்டு சைடும் ஒரு தொங்க விட்டுருப்பாங்க, மேலே அந்த இடத்துல தொங்க விட்டுருப்பாங்க. அங்கேருந்து இந்த சைடும் அந்த சைடும் அப்படியே ஒரு ஊசல் மாதிரி இருக்கும், ஊஞ்சல் மாதிரி. அங்கேருந்து கை கோர்த்து அந்த ஒரே ஊசலுக்கு போவாங்க, ஊஞ்சலுக்கு. ஸோ அதான் ட்ரெப்பேஸுங்கன்னு அந்த பிக்சர் கூட பாருங்கள், காட்டுறேன். அதான் ட்ரெஃபஸ். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண முடியாது, நான் மிடில் ஏஜ்டு மேன், நான் அந்த மாதிரி பறந்துலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே முணுமுணுத்துட்ருக்காரு. தென் ஐ வில் ஹெல்ப் யூ சி said and gave him her hand. So suddenly that girl said I will help you and I give my hand. ஸோ அப்படின்னு சொல்கிறா. ஸோ என்னென்னா, நான் வந்து உதவி செய்கிறேன், என்னுடைய ஹேண்டை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஹேண்டை கொடுக்குறா. He slithered down into the flower bed and shattering the stem of the hollyhock. So she slithered means slide or slip, அப்படி வலிக்கி உள்ளாருது. Down into the flower bed and shattering the stem of hollyhock. Already I have been said that the wall fully, அந்த பிளான்ட் அப்படி ஹாலிகாக் பிளான்ட் வந்து அப்படி மேலே ஏறிட்டுருக்கு. அந்த செட்டரிங்னா அந்த பிளான்ட்டை உடச்சிட்டு அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மை உடச்சிட்டு அந்த ஃப்ளவர் ஃபைட், அந்த ஹாலிகாக்ஸோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் கீழே அப்படியே கிடக்குது, அதுதான் ஃப்ளவர் ஃபைட்டும்பாங்க. அது மேலே வந்து வலிக்கி விழுகிறாரு. Then as they walked across the grass, he spotted a stone bench under the mango tree. So as they walked, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க, அப்படியே across the grass he spotted, அந்த புல்வெளி தனியாக spotted, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் பெஞ்ச் அண்டர் த மேங்கோ ட்ரீ கடியில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குமா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு கல்லில் உட்காரதுக்கு அந்த இடம் சிட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அமைதியாக அந்த பார்க்கில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே அந்த வீட்டில் ஹவுஸில் ஒன்று இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அதை பார்க்குறாங்க. Then it was the bench on which his grandmother used to rest when she was tired of burning rose bushes and the bougainvillea. Let's just sit here, he said. I don't want to go inside. So இது வந்து என்னுடைய கிராண்ட் மதர் யூஸ் பண்ணாங்க இந்த இடத்த. அந்த மாதிரி அந்த ஸ்டோன் பெஞ்சில் எப்போ ரெஸ்ட் எடுப்பாங்க, எப்போனா அந்த ப்ரௌனிங்னா ட்ரிம்மிங் த ரோஸ் செடியும் அண்ட் பகன்வில்லா, அந்த காகிதப்பூ இருக்குல்ல, பகன்வில்லாங்கிறது அந்த காகிதப்பூ செடி, அந்த பிளான்ட்டு அந்த மேலே கொடி மாதிரி பிளான்ட்டு மேலே இரும்புல வீட்டுக்கிட்ட அந்த காகிதப்பூலாம் இருக்கும், எல்லோ கலரில், அப்படி ரெட் திக் கலரில் அந்த காகிதப்பூ இருக்கும். அந்த கிளிம்பிங், அது மேலே அந்த வால் மேலே ஏறி கிளிம்பிங் பிளான்ட்னு சொல்லுவாங்கம்மா, கிளிப்பிங் பிளான்ட். அந்த பூவை அதெல்லாம் கட் பண்ணி விட்டு அங்கே வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஹி செட். ஸோ அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட், நான் உள்ளே வர விரும்பலை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. சி சாட் பிசைட் ஹிம் ஆன் த பெஞ்ச். ஸோ சடன்லி த ஓல்டு மேன் சாட் ஆன் த பெஞ்ச் அண்ட் த சி பிசைட் மீன்ஸ் அவங்களுக்கு பக்கத்துலேயே, அவனுக்கு அந்த ஓல்டு மேன் பக்கத்துலேயே இந்த பொண்ணும் உட்காந்துட்டாங்க அந்த பெஞ்ச் மேலே. தென் they were silent for a time. The man closed his eyes and remembered on the other times the music of piano and the chimming of the grandfather clock and the constant of twitter of the Kriegers on the veranda. His grandfather cranking up the old car. So அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சைலண்டாக உட்காந்துட்டே இருக்காங்க. தென் க்ளோஸ்டு ஹிஸ் ஐஸ், த ஓல்டு மேன் க்ளோஸ்டு ஹிஸ் ஐஸ், அவனுடைய ஐஸை கண்ணை மூடிக்கிட்டு அண்ட் ரிமெம்பர் ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. அதர் டைம்ஸ் த மியூசிக் ஆஃப் பியானோ, அந்த மியூசிக், அந்த வீட்டிலேருந்து வர மியூசிக் சவுண்டு, பியானோட சவுண்டு, அண்ட் சிம்மிங்னா அந்த போர்ட்ஸோட சவுண்டுமா. சிம்மிங் த chimming of one of the sound, chimming of the grandfather clock, அந்த கிளாக்லேருந்து வர ஒரு சவுண்டு, அப்போல்லாம் வந்து சவுண்டு வரும் கிளாக்கில். த கன்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் த பட்கிரிகர்ஸ்னால் கைண்ட் ஆஃப் பேரட், ஒரு கிளி, அது ஒரு பட்கிரிஸ், அங்கே லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, பட் கைண்ட் ஆஃப் பேரட். ஸோ அது வந்து அதனுடைய சவுண்ட்ஸ், அது கத்துற சவுண்டு கீச்சுன்னு அந்த வறண்டாவில் இதெல்லாம் சவுண்டும் கேட்டுட்ருக்காரு. ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் கிராங்கிங் டு ஸ்டார்டிங் த கார் ஸ்டார்ட்அப், அது அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அந்த பழைய காரை ஸ்டார்ட் பண்ணி சரி பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஒரு சவுண்டு எல்லாமே அவருக்கு அதுக்கு அந்த டைமில் ஞாபகம் வருது.
I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. So suddenly that man, old man, opening his eyes and used to நான் இந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ இருக்கிற ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த ட்ரீயில் நான் அப்போல்லாம் ஏறிட்டு இருப்பேன், கிளிம்ப் நிறைய டைம் ஏறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறாரு அந்த ஓல்டு மேன். Do you want to climb it again? My parents won't mind. So suddenly that girl asked, do you want to climb it again? மறுபடியும் இந்த ட்ரீயில் ஏறி பார்க்குறீங்களா? என்னுடைய பேரண்ட்ஸ் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. தென் நோ நாட் ஆஃப்டர் கிளிம்ப் இந்த கார்டன் வால். ஸோ எனக்கு இந்த கார்டன் வால் மேலே அந்த சோத்து மேலே ஏறினதே போதும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுறாரு. லெட் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் எ மினிட்ஸ் அண்ட் டாக். சரி கொஞ்ச நேரம் நான் இங்கே உட்காந்துட்டு நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். ஸோ சடன்லி த ஓல்ட் மேன் செட், he mentioned it was his old favorite place. It was his favorite place. So the do you see the thick branch of stretching? அதாவது இந்த ஓல்டு மேனுக்கு வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ், அந்த மேலே உட்காந்துட்ருக்கிறது. டு யூ சி த திக் பிரான்ச் ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஓவர் த ரூஃப்? இது வருங்க ஸ்ட்ரெச்சிங்னா அப்படியே விரிஞ்சு கிடக்குது அந்த ஓவர் த ரூஃப், அந்த வீட்டு மேலே இந்த ரூஃப் கூரை மேலே விரிஞ்சு பறந்துருக்குது. த ஹாஃப் வே அலாங் இட் தேர் இஸ் எ ஸ்மால் ஹாலோ. ஹாலோன்னா அந்த பொந்து, அந்த பாதி வெளியில் போகும்போது அந்த மரத்தில் பாதி இதில் நல்ல ஒரு பெரிய பொந்து ஒன்று இருக்கும். இன் விச் ஐ யூஸ் டு கீப் சம் ஆஃப் மை ட்ரெஷர்ஸ்னால் பொக்கிஷம், என்னுடைய பொக்கிஷங்கள்லாம் அதில் தான் கொண்டு போய் நான் மறைச்சி வச்சுருப்பேன், யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், அங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ சடன்லி தட் கேர்ள் ஆஸ்க்டு வாட் கைண்ட் ஆஃப் த ட்ரெஷர், என்ன விதமான பொக்கிஷம்லாம் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ நத்திங் வெரி வேல்யூபிள். ஸோ ஒன்றும் வேல்யூபிளாக ஒன்றும் இல்லை. மார்பிள்ஸ்னால் அந்த கோழிக்குண்டுலாம் இருக்குல்ல. ஐ ஹேட் ஒன், நான் ஜெயித்தேன் அந்த கோழிக்குண்டு. a book wasn't supposed to read, நான் படிக்கக்கூடாத புத்தகங்கள். அண்ட் a few old coins I had collected. ஸோ நிறைய ஓல்டு காயின்ஸ்லாம், நான் நிறைய கலெக்ட் பண்ண காயின்ஸ்லாம் அந்த பொந்தில் அந்த ஹாலோவில் வச்சுருப்பேன். திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட், வைப்பேன், மறுபடியும் லூஸ் ஆகும், கொண்டு போய் வைப்பேன், மறுபடியும் அந்த கோழிங்கெல்லாம் ஜெயிச்சு கொண்டு போய் வின் பண்ணி வைப்பேன், மறுபடியும் லூஸ் பண்ணுவேன், அதனால் எடுத்துகிட்டு வருவேன், அது போகும் வரும், கொண்டு போய் வச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஐ வாஸ் எ பிட் ஆஃப் த க்ரோ, யூ நோ த கலெக்டிங் பிரைட் தென் திங்ஸ் அண்ட் புட்டிங் தம் அவே. ஸோ நான் அந்த காகம் மாதிரி, க்ரூனா அந்த காகம் மாதிரி நான் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறமே நானும் இந்த மாதிரி திங்ஸ் கொண்டு போய் வைப்பேன், எடுத்துக்குவேன், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். தேர் வாஸ் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். வெல் தேர் வாஸ், அங்கே என்னுடைய கிராண்ட் ஃபாதரோடைய ஒரு அயன் கிராஸ் இருந்தது. என்னது அயன் கிராஸ், இங்கே போட்டால் ஒரு சிலுவு மாதிரி போட்டால் ஒரு கிராஸ் இருந்தது. நல்லது. நாட் மை கிராண்ட் ஃபாதர் எக்ஸாக்ட்லியாக கரெக்டாக சொல்லணும், அது என்னுடைய கிராண்ட் ஃபாதர் இது இல்லை. பிகாஸ் ஹீ வாஸ் எ பிரிட்டிஷ் அண்ட் the iron cross. He was a British man. So my grandfather was a British man and the iron cross was a German decoration awarded for the bravery during the war. The decoration means medal, German medal. அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட மெடலு. என்னுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து பிரிட்டிஷ் மேனு. ஸோ அந்த அவார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. வென் மை கிராண்ட் ஃபாதர் பாட் இன் த ஃப்ரான்ஸ், என்னுடைய கிராண்ட் ஃபாதர் ஃப்ரான்ஸுக்காக அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணார். ஹி காட் இன் ஃப்ரம் ஏ ஜெர்மன் சோல்ஜர். ஸோ அந்த மெடலை யார்கிட்ட வாங்கினார்னா ஜெர்மன் சோல்ஜர்கிட்டேருந்து வாங்கினார். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பிரிட்டிஷ் மேனு என்னுடைய கிராண்ட் ஃபாதரு. அவர் ஃபைட் பண்ணது வந்து ஃப்ரான்ஸுக்காக. மெடலு ஜெர்மனுடைய சோல்ஜர்கிட்டேருந்து இவர் வாங்கினார். தென் டு யூ ஸ்டில் ஹேவ் இட், இன்னமும் அங்கே தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு. நோ, ஹி சேட் லுக்கிங் ஹர் இன் த ஐஸ் அண்ட் லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. ஸோ அவளை பார்த்துட்டே இல்லை, ஹி சேட் தெரியல, அதாவது இல்லைங்கிறத தெரியல. ஹி சேட் லுக்கிங் ஹியர் ஐஸ், அவளுடைய கண்ணை பார்த்துட்டு லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, நான் வந்து அதை அங்கே அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீலேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீயில் வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. Yes, I was so excited at the time, packing and saying this goodbye to the people and thinking about it, the ship I was going to the sail on that I simply forgot all about it. ஸோ நான் அந்த டைமில் அந்த வீடு வந்து சோல்வ் பண்ணி விற்றுட்டு நான் போனோம்ல, அந்த டைமில் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ரொம்ப ஈகராக இருந்தேன். எதுக்கு குட் பை, எல்லாத்துலேயும் குட் பை சொல்லிட்டு பீப்புள்கிட்டலாம்
திங்கிங் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஷிப்பில் போகிற அந்த ஒரு சந்தோஷத்தில், அந்த செயல் போகிற சந்தோஷத்தில் நான் எல்லாமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. Then she quietly said, "It may still be there in the hollow part of the branch." அவள் அமைதியாக சொல்கிறா, கேட்குறா, இது இன்னமும் அந்த அந்த பொந்தில் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. Yes, he said, "It is 25 years." 25 வருஷமாக அங்கே தான் இருக்குது. But it may still be there unless someone else found it. யாராவது எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. Then would you like to go and look? ஸோ நீங்கள் போய் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஐ கேண்ட் கிளிம் ட்ரீ எனிமோர். என்னால் இனிமேல் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ காண்ட் த ஹெட்லைன் ஆஃப் த லெசன், ஐ காண்ட் கிளிம் ட்ரீ எனிமோர் அப்படிங்கிறத இப்போ வந்து அங்கே யூஸ் பண்ணுறாரு. இஃப் யூ can't, I will go and see, you just sit here and wait for me. ஸோ உங்களால் முடியல, நான் போய் ஏறுறேன். That girl said, I go and I will go and see the cross. நான் போய் அது மேலே ஏறி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. Then after a moment, just a moment, I have found it. She cried and have found something. So suddenly that girl cried, அப்படி கத்துறா, எடுத்துட்டு I have found it. நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் என்ன சம்திங், ஏதோ ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. அண்ட் நான் இந்த பேர்ஃபுட்னா அப்படி வெறுங்காலோட ஓடியாது. வெறுங்காலோட, செப்பல் எதுவும் இல்லாமல், ஸ்லிப்பர் இல்லாமல் எங்களோட. சி ரேன் breathlessly towards him. அப்படியே மூச்சு வாங்குவாங்க. அவங்ககிட்ட நேராக நோக்கி ஓடியார். அவர் எடுத்துகிட்டு இன் ஹர் அவுட் ஸ்ட்ரெச்டு அவுட், அப்படி விரிச்சுக்க ஹேண்ட் அண்ட் ரஸ்டி ஓல்டு மெடல். ரஸ்டினா துருப்பு பிடிச்சிருக்கும்ல, அது அவுட் ஸ்ட்ரெச், அப்படியே கையை விரிச்சு காட்டுறா. அதில் துருப்பு பிடிச்ச ஒரு மெடல் இருக்குது. தென் he took it from her hand and turned it over and his palm. ஸோ அதனால் சடன்லி அந்த மேன் வந்து அதை எடுத்து அவன் கையில் பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டு ஸோ அவனுடைய உள்ளங்கை வச்சு பார்க்குறாரு. Is it the iron cross? The asked she asked eagerly. ரொம்ப ஆர்வத்தோட இதுதான் அந்த iron cross அப்படின்னு சொல்லி கேட்குறா. Yes, he said that this is it. இதுதான் அந்த iron cross. Now I know why you came. So suddenly that girl said, இப்போ நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. You wanted to see if it was still in the tree. ஸோ இது வந்து அந்த ட்ரீயில் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. You may be right, கரெக்டாக சொல்லலாம், இருக்கலாம். பட் ஐ எம் நாட் ரியலி ஷுர் why I came. ஸோ நீ சொன்னது கரெக்டாக இருக்கலாம், பட் நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. பட் யூ கேன் கீப் இட் த கிராஸ். ஸோ சடன்லி த ஓல்டு மேன் கேவ் த அயன் கிராஸ் தட் கேர்ள். அந்த கேர்ள்கிட்டயே கொடுத்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். நீ தான் கண்டுபிடிச்ச, ஸோ அதனால தான் இதெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நோ, யூ கீப் இட், இட் இஸ் யுவர்ஸ். தட் கேர்ள் சடன்லி சேட், நோ, இது ஒன்று என்னது, எனக்கு வேணாம், இது உங்களுடைய தான், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தென் but it could have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to the look for it. So suddenly the old man said, if it could have remained in the another 25 years, நீ வந்து இந்த மரத்தில் ஏறலினா இன்னும் 25 வருஷம் அந்த ட்ரீலே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பட் இஃப் யூ hadn't come back again, பட் ஆனால் நீங்கள் வராமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் அப்படி கேட்குறா. நீங்கள் வராமல் இருந்தால் இது கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற அர்த்தத்தால் இது கேட்குறா. ஸோ ஆன் த ரைட் டே, ஆன் த ரைட் டைம் அண்ட் வித் த ரைட் பர்சன், ஹி செட், கெட்டிங் அப் த பிளேசிங் எ மெடல் இன் ஹர் ஹேண்ட். ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான பர்சன்கிட்ட கரெக்டான நேரத்தில் நான் வந்து இது பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மெடலை கரெக்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள்கிட்டே கொடுத்துறாங்க. இட் வாசன்ட் த கிராஸ் ஐ கேம் ஃபார். நான் இந்த கிராஸுக்காக, இந்த அயன் கிராஸுக்காக நான் இங்கே வரல. இட் வாஸ் மை யூத், இட் வாஸ் மை யங் ஏஜ், என்னுடைய இளமை பருவம். அதுக்காக அந்த ரிமெம்பர், அந்த நான் இருந்த நாட்களை நினச்சி அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் she didn't understand that, but she walked with him to the gate and waited. ஸோ அவளால், அந்த பொண்ணால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல இது பேசுகிறது என்ன, அவர் என்ன பேசினார். she didn't understand, அதை புரிஞ்சிக்க முடியல. பட் she walked with him to the gate and waited. ஸோ அவங்களுடைய அந்த கேட் வரைக்கும் நடந்து போய் வெயிட் பண்ணுறான் அங்கேயே வித் him. வேர் த ரோட் டேர்ன்ட், அவன் வந்து வெளியே போய் அந்த டேர்ன் போகிற வரைக்கும்
அந்த கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஹீ லுக்டு பேக் அண்ட் வேவ்டு ஹேர் டு ஹேர். ஸோ அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்த்து, வேவ்டுனா கை அசைக்கிறது, அந்த டாட்டா பை பை சொல்கிறாங்கல்ல, அவளை பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கான். தென் த குயிக்கன்டு ஹி ஸ்டெப் அண்ட் மூவ்டு பிரிஸ்க்லி பிரிஸ்க்லி, சுறுசுறுப்பாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், குயிக்கண்டு அப்படியே வேகமாக அவனுடைய ஸ்டெப்ஸில் அந்த குயிக்கண்டு வேகமாக அந்த பிரிஸ்க் நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சி டுவோர்ட்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டாப் நோக்கி வேகமாக போயிட்டுருக்கான். தேர் வாஸ் அ ஸ்ப்ரைட்லினஸ் அப்படி எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி அப்போ கிடச்சிருது. இங்கே ஸ்டெப் அவனுடைய நடையில் ஃபுல்லாக எனர்ஜி. ஹி வாஸ் என் ஓல்டு மேன், பட் தட் டைம் அவனுக்கு வந்து அந்த பழைய வீட்டில் இருந்த ஞாபகம் எல்லாம் வந்ததுனால, அந்த ரிமெம்பர் நிறையா அந்த தாட்டில் நிறையா இருந்திருக்கும். அப்போலாம் எப்படி இருந்தோம் அந்த தாட் வந்ததுனால அந்த பிரிஸ்க் ஸ்ப்ரைட்லினஸ் அந்த சுறுசுறுப்பு வந்துருச்சு, அந்த ஸ்டெப்பில் எல்லாமே வந்துருச்சு. இளமை பருவம் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அண்ட் சம்திங் க்ரைட் அலவுட் இன் ஹிஸ் ஹார்ட். ஸோ சம்திங் ஏதோ ஒன்று அவனுடைய ஹார்ட்டில் அப்படி அலற மாதிரி அவ்வளோ ஒரு பாரமாக இருக்குது. இருந்தாலும் அந்த அவனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே அவனுடைய மைண்ட் ஃபுல்லாகவே இப்போ ஒரு யங் மேன் அப்படிங்கிற மாதிரி தாட்டு மட்டும் இருக்குது. த மேங்கோ சென்டர்னா ஸ்மெல், சம்மர் ப்ரீஸ் அந்த சம்மரோடைய வாசம், அந்த காற்றுல மேங்கோட ஸ்மெல் அப்படி அடிக்கும்போது, த பிளட் கோஸ் இன் த ஹிஸ் வெயின், அவனுடைய நரம்பில் அவனுடைய நரம்பில் அந்த மேங்கோடைய வாசம் ஃபுல்லாக ஏறும்போது, அண்ட் ஹீ ஃபர்கட் அந்த சமயத்தில் ஹீ ஃபர்கட் ஃபார் எ மூமெண்ட், அந்த டைம் மூமெண்ட் வேறு மூமெண்ட்னா நகர்றது, மூமெண்ட்னா அந்த டைம் அந்த கணத்தில் தட் ஹீ குடன்ட் கிளிம் ட்ரீஸ் எனிமோர். ஹீ குடன்ட் கிளிம் ட்ரீஸ் எனிமோர். ஹீ ஃபர்கட் எவ்ரிதிங். அவனால் ட்ரீ ஏற முடியாது அப்படிங்கிறத அவன் அதை மறந்துட்டான். அதாவது தட் இஸ் ஓல்டு மேன், அவனால் ஏற முடியாது. ஆனால் அந்த டைமில் அவனால் ஏற முடியாது அப்படிங்கிறத அவன் மறந்துட்டான். என்னால் ஏற முடியும் அப்படிங்கிற தாட் இது. ஸோ இட் இஸ் அ லெசன் கம்ப்ளீட். ஐ காண்ட் கிளிம் ட்ரீ எனிமோர். ரஸ்கின் பாண்ட் சொல்கிறாரு. ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆர் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.